இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தாமிரபரணி ஆற்றில் நீர் திறக்கப்பட்ட நிலையில் குழித்துறை சப்பாத்து தரைப்பாலத்தை வெள்ள நீர் முழுகடித்து செல்கிறது. திட்பரப்பு அருவியிலும் வெள்ள நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜேந்திர பிரசாத் வழங்க கேட்கலாம். ராஜேந்திர பிரசாத், வணக்கம். இதனால் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறதா? மேலும் அந்த தரைப்பாலத்தை வெள்ள நீர் சூழ்ந்திருப்பதால் அது மாற்றுப்பாதை ஏதேனும் அமைத்தரப்பட்டிருக்கிறதா? விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது குமரி மாவட்டத்தில் கடந்த ஒரு சில நாட்களாக தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை காரணமாக மாவட்டத்தில் உள்ள முக்கிய அணைகளான பேச்சிப்பாறை, சிற்றாறு 1, பெருஞ்சாணி, சிற்றாறு 2 உள்ளிட்ட அணைகளில் நீர்வரத்தானது அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக அதாவது பேச்சிப்பாறை அணையானது 48 அடி கொள்ளளவு கொண்ட அணையிலிருந்து தற்போது 46 அடி கனஅளவானது நிரம்பியுள்ள காரணத்தினால பாதுகாப்பு கருதி அந்த அணையிலிருந்து முதற்கட்டமாக 500, 1000 என்று திறந்துவிடப்பட்ட நிலையில் தற்போது 1600 கன அடி நீரானது திறக்கப்பட்டு இந்த தண்ணீரானது கோதையார் மற்றும் தாமிரபரணி ஆற்று வழியாக வழிந்தோடி செல்கிறது. இதன் காரணமாக தாமிரபரணி ஆற்றிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கரைபுரண்டு ஓடும் நிலை காணப்பட்டு வருகிறது. மேலும் கடந்த ஒரு சில வாரத்திற்கு முன்னதாக கடுமையான வெயில் வாட்டி வந்த நிலையில் இந்த திருப்பரப்பு அருவியானது தண்ணீர் இல்லாமல் வெறிச்சோடி காணப்பட்ட சுற்றுலா பயணிகள் வந்து ஏமாற்றத்துடன் திரும்பி சென்ற நிலையில் தற்போது இந்த அணையினானது தண்ணீரானது ஆர்ப்பரித்து கொண்டு வருகிறது. இதன் காரணமாக குமரியின் குற்றாலம் என்று அழைக்கக்கூடிய இந்த சுற்றுலா தலத்திற்கு ஏராளமான மாவட்டத்தின் தமிழகத்திலிருந்தும் கேரளாவிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் இந்த பகுதிக்கு வருவது வழக்கம். தற்போது இந்த பகுதிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மழையின் காரணமாக அருவியில் வந்து தண்ணீரானது ஆர்ப்பரித்து கொட்டி வருவதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு மாவட்ட நிர்வாகமும் பேரூராட்சி நிர்வாகம் தடை விதித்துள்ளது. இதன் காரணமாக அந்த பகுதியில் சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்லக்கூடிய ஒரு நிலைமை காணப்பட்டு வருகிறது. இதோடு மட்டுமல்லாமல் தாமிரபரணி ஆற்றிலும் ஆர்ப்பரித்து வெள்ளம் கொட்டுவதால் குளித்துறை சப்பாத்து பாலமானது தண்ணீரில் மூழ்கி பொதுமக்கள் பயன்படுத்துவதற்கு பொதுப்பணித்துறை சார்பில் தடுப்பு வேலிகள் அமைத்து தடுப்பு அமைத்துள்ளனர். இதன் காரணமாக இந்த பகுதி வழியாக பொதுமக்கள் நடந்து செல்வதற்கும் இருசக்கர வாகனங்கள் செல்வதற்கும் முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அதே நேரத்தில் இந்த பகுதி வழியாக செல்லக்கூடிய மக்கள் குளித்துறை தேசிய நெடுஞ்சாலை வழியாக செல்லக்கூடிய சாலையை சுற்றி வெட்டுமணி பகுதிக்கு சென்று வருகின்றனர். இந்த குறிப்பாக கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக பேச்சுப்பாறை அணையிலிருந்து திறக்கப்படுகிற தண்ணீர் இந்த தாமிரபரணி ஆற்றில் கரைபுரண்டு ஓடுவதால் குளித்துறை சப்பாத்து பாலமும் திருப்பரப்பு அருவியிலும் மக்கள் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தற்போது வரை இந்த தடை நீடித்து வருகிறது. மேலும் குமரி மாவட்டத்தின் சார்பில் பொதுமக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் ஒரு எச்சரிக்கையானது விடப்பட்டுள்ளது. நீர்நிலைகள் வந்து பொதுமக்களோ சுற்றுலா பயணிகளோ செல்லவோ கடற்கரை பகுதிகளுக்கு செல்லவோ கூடாது என்றும் இறங்கி குளிப்பதற்கு உள்ளிட்ட செயல்கள் ஈடுபடக்கூடாது என்றும் சேர்த்து வருகின்றனர். அதனை மாவட்ட நிர்வாகத்தின் கீழ் உள்ள அதிகாரிகள் தொடர்ச்சியாக கண்காணித்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராஜேந்திர பிரசாத். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.